Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம 8.4th எக்ஸசைஸில் 5th கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 5th கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷன்லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா g of x, y equal to log of 5x plus 3y. அது ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்ம என்ன ஃபன் பண்ணோம்? gx, gxx என்ன, gxy என்ன, gyy என்ன அண்ட் gyx என்ன, இந்த 4 சப்டிவிஷனும் ஃபைன் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் gx என்னன்னு ஃபைன் பண்ணோம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் ஒன் போத் சைட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் x. ஸோ யூல் கெட் g dash of x or dou g by dou x is g of x equal to log x பண்ணா என்ன 1 by x into அந்த x term இதை x பொறுத்து பண்ணீங்கன்னா you will get 5. Okay, so அப்போ gx is nothing but 5 by 5x plus 3y. So that is the first differentiation of gx. Then differentiation 1 partially both side with respect to y பண்றீங்க. அப்போ g dash of xy which is dou g by dou y or gy is 1 by same log பண்ணீங்கன்னா 1 by 5x plus 3y into with respect to y பண்றப்ப 3. Okay, so அப்போ என்ன வரும்? gy is 3 divided by 5x plus 3y. That is equation number 3. அடுத்து now differentiating 2 partially with respect to x பொறுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ அப்போ gxx என்ன ஆயிரும்? minus 25 by 5x plus 3y the whole square. எப்படி இது? ஸோ gx ஒன்று நான் என்ன பண்ணலாம்? u by v ஃபார்மில் போடலாம். ஸோ 5 by 5x plus 3y இருக்கா, இதை u இதை vன்னு எடுத்து u by v ஃபார்மில் போட்டாலும் அதே தான். பட் இது சிம்பிளாக நம்பர் தானே இருக்குது, அதனால u by v போகிறத விட டேரெக்டாக பண்ணுறது ஈஸியாக. அதனால 5 இன்ட்டு இதை மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 5x plus 3yயோட இன்வர்ஸ். ஸோ gxx is 5 இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 இன்ட்டு 5x plus 3y power -2. -1 is -2 into x பொறுத்து பண்ணிங்கன்னா 5. ஸோ அப்போ என்ன ஆகுது? 5 5s are 25. ஸோ மைனஸ் இருக்குது. -25 divided by 5x plus 3y the whole square. ஏன்னா இது கீழே வந்ததுன்னா whole square மாறிடும். ஓகே, ஸோ now differentiating 3 both side partially with respect to y. சேம் இப்போ நம்ம இங்கே x பண்ண மாதிரி இங்கே y பண்ணிங்கன்னா gyy என்ன வரப்போகுது? -y divided by that is -9 divided by 5x plus 3y the whole square. எப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். gy வந்து 3 by 5x plus 3y. இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 3 into 5x plus 3y the whole inverse. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற with respect to y. ஸோ 3 into -1 into 5x plus 3y power -2 because -1 வரும் -2 into இதை with respect to y பண்ணிங்கன்னா 3. ஓகே, ஸோ அப்போ -9 divided by 5x plus 3y the whole square. ஸோ that is the value. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? now differentiating 2 என்னது? gx அதை with respect to yல பண்ண போகிறோம். ஸோ gx with respect to y partially. ஸோ அப்போ gyx என்ன ஆயிரும்? -15 divided by 5x plus 3y the whole square. எப்படி? ஸோ gx வந்து சேம் இப்போ மேலே பண்ணுற அதே எக்ஸ்பிரஷன் தான் எல்லாத்துக்கும் சேம் அதே தான் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்போ 5 into 5x plus 3yயோட இன்வர்ஸ். ஸோ அப்போ gyx equal to 5 into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 into 5x plus 3y power -2 into இதை with respect to y பண்ணுறப்ப 3. ஸோ 3 5s are 15, ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. ஸோ -15 divided by 5x plus 3y the whole square. சிமிலர்லி y பொறுத்து y நம்ம பண்ணி வச்சிருக்கோம் gy, அதை with respect to x பண்ண போகிறோம். அந்த gy தான் நமக்கு ஈக்குவேஷன் 3ல இருக்குது. அதை with respect to x. அப்போ gxy is -15 by 5x plus 3y the whole square. இது ரெண்டும் சேமாக வரும். ஓகே, ஸோ gy என்ன? 3 divided by 5x plus 3y. ஸோ அப்போ 3 into 5x plus 3yயோட இன்வர்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 x power 5x plus 3y power -2 into இதை x பொறுத்து பண்ணிங்கன்னா 5. ஸோ அவுட் சைடில் ஒரு 3 இருக்குது. ஸோ -3 into 5 -15 divided by 5x plus 3y the whole square. ஸோ இந்த ஆன்சரும் இந்த ஆன்சர் தட் இஸ் gxyயும் gyxும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, தென் தேர்ட் சப்டிவிஷன் gx, y is equal to x square plus 3xy minus 7y plus cos 5x. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் 1 போத் சைட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம். யூ வில் கெட் gx. ஓகே, g dash of x, y which is gx equal to 2x. x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2x, இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ 3 into 1 into y. ஸோ 3y ப்ளஸ் இது 0 ஆயிரும் கான்ஸ்டன்ட் பிகாஸ் y. cos 5x பண்ணிங்கன்னா -sin 5x into 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5. ஸோ gx is nothing but 2x plus 3y plus -5 times sin 5x. that is equation number 2. அடுத்து differentiating 1 both side partially with respect to y. y term எங்கே இருக்கோ அதை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இங்கே y இல்லை, ஸோ 0. இங்கே y இருக்குது 1 ஆயிரும், இந்த y 1 ஆயிரும், இங்கே y இல்லை 0. ஸோ அப்போ ஜஸ்ட்டு ரெண்டு டேர்மில் மட்டும்தான் வரும். g dash of x, y that is gy is first term 0 plus 3x into y term 1 minus 7 into y term 1 plus that is 0. So gy is 3x minus 7, that is equation number 3.
நவ் டிஃபரன்ஷியேட்டிங் டு போத் சைட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஜிஎக்ஸ்எக்ஸ். ஆல்ரெடி ஜிஎக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இந்த டேர்ம். அப்போ இந்த எக்ஸ் 1 ஆயிரும், இதில் எக்ஸ் இல்லை 0. சைன் பை எக்ஸ் பண்ணிங்கன்னா காஸ் பை எக்ஸ் இன்டூ 5. அப்போ 5 பைசா 25. ஸோ 25 காஸ் 5xன்னு வந்துடும். ஸோ 2 minus 5 into cos 5x into 5. So 2 minus 25 into cos 5x. This is gxx oda answer. Now differentiating 3 both side partially with respect to y. y பொறுத்து differentiate பண்றோம் அடுத்து. So gyy என்ன ஆகுது? 0. Because இந்த இடத்துல பாருங்க நமக்கு இருக்கிறதே என்ன? In terms of xல தான் இருக்கு answer. There is no y term. அப்போ again நான் இதை differentiate பண்றப்ப I am getting gyy as 0. Now differentiating 2 both side partially with respect to y. அதாவது gx find பண்ணிருக்கீங்க, அதை with respect to y. So gyx is 3 into 1 which is 3, right? இங்க gx find பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இதை with respect to y. இந்த term 0, இந்த term 0, இங்க மட்டும்தான் y. y differentiate பண்ணா 1. So 3 into 1, 3. Now differentiating 3 both side partially with respect to x. Again 3 வந்து 3 na என்ன? dou g by dou y. அதை with respect to x ல பண்ண போறோம். So gy with respect to x. இங்க மட்டும்தான் இருக்கு. So 3 into 1, that is constant 0. அப்ப என்ன ஆகும்? gy xy equal to 3 into 1 which is equal to 3. Okay. So that's all for the question number 5. Next question number 6 என்ன அப்படின்னா w of x, y, z equal to 1 by root of x square plus y square plus z square and your x, y, z is not equal to 0, 0, 0. ஏன்னா இது 0 போட்டிங்கன்னா denominator 0 ஆயிடும், not defined போயிடும். Then நம்ம proof பண்ண வேண்டியது dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square equal to 0. அதாவது second derivative of this with respect to x, second derivative of this with respect to y, second derivative of this with respect to z, அது எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப 0 வருது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, given. அப்ப w of x, y, z 1 by root of x square plus y square plus z square. இதை மேலே கொண்டு வந்தா என்ன ஆகும்? x square plus y square plus z square power minus 1 by 2, right? 1 into that, it remains as it is. Okay, இப்போ differentiating 1 both side partially with respect to x பண்ண போறோம். x பொறுத்து differentiate பண்ண போறோம் ரெண்டு பக்கமும். அப்ப என்ன ஆகும்? dou w by dou x என்ன வரும்? பவர்ல இருக்க minus 1 by 2 ஃப்ரண்ட்ல வரும். minus 1 by 2 into x square plus y square power minus 1 by 2 minus 1 into இந்த x square plus y square plus z square with respect to x பண்ணீங்கன்னா 2x. Okay, so அப்ப minus of x square plus y square plus z square power minus 3 by 2 into இந்த 2 cancel ஆயிடுச்சுன்னா x வரும், which is nothing but dou w by dou x is minus x by x square plus y square plus z square power 3 by 2. இது கீழே வந்துச்சுன்னா இது equation number 2. Similarly dou w by dou y என்ன வரப்போகுது? x க்கு பதில் y இருக்கு போகுது, minus y. dou w by dou z x க்கு பதில் minus z இருக்கு போகுது. ஓகே, ஸோ அப்போ ஒரு டேர்ம் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு சேம் எக்ஸ்பிரஷன், இப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்கு, இங்கே y கியூப், இங்கே z பவர் 4, அப்படி எதனா மாறி இருந்தால் தான் நமக்கு வேல்யூஸ் மாறப்போகுது. பட் இது எல்லாமே சேம் வேரியபிள், சேம் பவர்ஸ்ன்னும் போது சேம் அதே தான் வரும். பட் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அதை வச்சு காமனாக எழுதிக்கலாம். ஓகே, தட் இஸ் தி சிம்பிளஸ்ட் வே கம்பேர் டு திஸ். அப்போ அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் டு போத் சைட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? இந்த மேலே வந்து எக்ஸ் இருக்குது, ஸோ டோ ஸ்கொயர் w by dou x ஸ்கொயரோட ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன தான் பண்ணி ஆகணும்? u by v மெத்தட், இது u இது vன்னு தான் பண்ணி ஆகணும். ஏன்? இப்போ நான் இங்கே வந்து மேலே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? நேராக மேலே கொண்டு வந்து அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணோம். u by vலையும் போடலாம், தப்பு இல்லை. பட் u by v போடாமல் டேரெக்டாக இப்படி பண்ணலாம். அப்போ இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாதா கேட்டால், இங்கே எனக்கு ஜஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. முன்னாடி கொஸ்டினில் கூட பார்த்தோம், நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் இருந்தால் இந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்படி எக்ஸ்ன்னு இருந்தாலும் கொண்டு வரலாம். என்ன பண்ணணும்? u இன்டூ வி மெத்தடில் போடணும், ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, போத் ஆர் சேம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறப்ப இதில் பவரில் நெகட்டிவ்லாம் வரும், கீழே கொண்டு வருவோம். ஸோ தட் இஸ் தி ஐடியா. அப்போ நான் u by v மெத்தடில் போடுறேன். u வந்து எனக்கு என்ன? மைனஸ் எக்ஸ். அப்போ u டேஷ் என்ன வரும்? -1. v வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 3 by 2. v டேஷ் என்ன ஆகும்? பவரில் இருக்க 3 by 2 ஃப்ரண்ட்டில் வரும், இன்டூ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 3 by 2 -1. இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 2x. ஸோ ஃபைனலி 3 இன்டூ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 1 by 2 இன்டூ எக்ஸ். இதுதான் நம்மளோட v டேஷ். அப்போ v ஸ்கொயர், ஸோ வியோட வேல்யூ இது, அதோட ஸ்கொயர் v u dash. ஸோ v u dash ஓட ஆன்சர் -1 மைனஸ் u v dash. ஸோ இந்த ரெண்டும் ப்ராடக்ட். அப்போ மைனஸ் எக்ஸ் இன்டூ 3x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 1 by 2. இப்போ ரெண்டுத்துலையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 1 by 2 காமனாக இருக்கா? ஏன்னா இங்கே பவர் 3 by 2னா என்ன? ஆக்சுவலி எக்ஸ் பவர் 3 by 2னா என்ன எழுதுவீங்க? எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ்னு எழுதுவோம், அதானே? ஏன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 1 by 2. அப்போ அந்த 1 by 2 மட்டும் நான் காமனாக இங்கே இருந்தால் எடுத்துக்கிறேன், இங்கே இருந்தும் வெளியில் எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் 1 by 2 எடுத்துட்டோம். ஒரு பவர் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இன்டூ -1.
இங்கே என்டையராக அந்த பவர் 1/2 எடுத்ததால் 3 ஸ்கொயர், ரைட்? அதுதான் நான் இங்கே சொன்னேன். என்ன இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு இருக்குமா? இந்த ரூட் எக்ஸை வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3. எப்படி இது 3 ஆச்சு? இங்கே பவர் 2 இந்த டினாமினேட்டர் இருக்க 2 கெட்ஸ் கேன்சல் பிகாஸ் 3/2 இன்ட்டு 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த 2 கெட்ஸ் கேன்சல். ஸோ ஃபைனலி ரிமைண்ட் வித் பவர் 3. அதான் டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2 இன்ட்டு பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2ன்னு எழுதுறேன். எப்படி இது? ஆக்சுவலி கியூப்னு இருக்கா? கியூபை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதுதான் பண்ணியிருக்கேன். அடுத்து எக்ஸை நான் என்ன பண்ணலாம்? ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதலாமா? ஏன்னா எனக்கு ரூட் எக்ஸ் மேலே இருக்குது, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த டேர்மும் கேன்சல். அப்போ இவர் ரிமைண்ட் வித் நியூமரேட்டரில் என்ன இருக்கும்? 3x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே பவர் 2 + 1/2 என்ன ஆயிரும்? ஸோ 2 + 1/2ன்னு வரும். இந்த ரெண்டு மட்டும், ரைட்? ஏன்னா அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 2 + 1/2. ஸோ டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 4 + 1 5. ஸோ 5/2ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? சிமிலர்லி மற்ற ரெண்டு கேஸ் இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால இது என்ன இருக்கும்? 2x ஸ்கொயராக இருக்கும். மற்ற ரெண்டும் மைனஸில் இருக்கும். அப்போ ஒய்யை பொறுத்து பண்ணுறீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, ஸோ எந்த டேர்மை பொறுத்து பண்ணுறீங்களோ அது மட்டும் ப்ளஸில் இருக்கும். அடுத்து இசட்டை பொறுத்து பண்ணுறீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2z ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் போது அதுதான் நம்ம சிமிலராக அப்படியே எழுதிடலாம். சேம் கேஸ் தான் வரும். ஸோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ டோ ஸ்கொயர் ஒய் பை டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை திஸ் அண்ட் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இசட் ஸ்கொயர் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2z ஸ்கொயர் டிவைடட் பை திஸ். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே எழுத வேண்டியதா. டினாமினேட்டர் சேம். எக்ஸை பொறுத்துனா 2x ஸ்கொயர் பாசிட்டிவ்ல இருக்கும், மற்ற ரெண்டும் நெகட்டிவ். ஒய்யை பொறுத்துனா 2y ஸ்கொயர் பாசிட்டிவ்ல இருக்கும், மற்ற ரெண்டும் சிங்கிள் எக்ஸ்பிரஷன் நெகட்டிவ். இசட்டை பொறுத்துனா 2z ஸ்கொயர் மட்டும் பாசிட்டிவ், மற்ற ரெண்டும் நெகட்டிவ். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது மூணையும் ஆட் பண்ணுறோம். ஸோ டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர், இதோட ஆன்சர், இதோட மூணுத்தோட டினாமினேட்டரும் சேமா. அப்போ நான் என்ன பண்ணலாம்? மூணுத்தோட டினாமினேட்டரை காமனாக எடுத்துகிட்டு நியூமரேட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இதோட நியூமரேட்டர் 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இதோட டினாமினேட்டர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். அண்ட் தேர்டோட டினாமினேட்டர் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2z ஸ்கொயர். என்ன ஆகுது? ப்ளஸ் 2z ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். அப்போ 2z ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர். டினாமினேட்டர் எதுவும் இல்லை, அப்படியே இருக்குது. நியூமரேட்டர் இங்கே 2x ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர். 2y ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர். அப்போ என்ன ஆகுது? எல்லாமே கேன்சல். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் ப்ளஸ் 2z ஸ்கொயர். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகி என்ன ஆகுது? 0 பை திஸ். ஸோ 0 பை எனிதிங் என்ன? 0. ஸோ டோ ஸ்கொயர் z பை w பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் w பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் w பை dou z square equal to 0, hence proved the result. Okay, so that's all for this question number 6, and that's all for this video also. இன்னும் ஒரு 4 or 5 questions இருக்குது. அந்த கொஸ்டின்ஸில் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.